அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இந்த கிச்சன்ல எங்கெங்க எது இருக்குன்னு தெரியவே இல்லையே. இது என்ன ஆன் ஆக மாட்டேங்குது. Thank God. டீ நல்லா இருக்குல்ல? என் அம்மா போட்ட டீமா சூப்பரா இருக்கும். இது உன்னோட போட்டோவா? இல்ல, பிரசாந்தோடது. பிரசாந்தா? பிரசாந்தோடது. இது என் வீடு இல்ல, அதனால பிரசாந்தோட போட்டோ என் வீட்டுல வச்சிருக்கேன். இது என் வீடுனா அதுவும் என் போட்டோவா தான் இருக்கணும். ஏன் பைத்தியக்காரத்தனமா கேள்வி கேக்குற? போட்டு குழப்பிக்காத. என்ன சொன்ன? அந்த போட்டோல உங்க அம்மாக்கு பதில் வேற யாரோ இருந்தாங்க, அதான் கேட்டேன். நீ ரொம்ப தான் புத்திசாலி. அட அந்த போட்டோ விடுமா, நீ பிஸ்கட் சாப்பிடுமா. இந்தா இந்தா. ஆமா, முன்னாடி சொன்ன மாதிரி அந்த போட்டோல இருக்கிறவங்க யாரு? அது இது நீ அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? நான் எல்லா போட்டோயும் அம்மாவை கூட தான் எடுத்துக்கணுமா என்ன? நான் வேற யார் கூட வேணா எடுத்துக்கலாம்ல? அவங்க ஏன் சித்தி. அவங்க சித்தோட சித்தி தான். அவ என் தங்கச்சி தான், ஆனா என்ன மாதிரி இருக்க மாட்டா. இல்லனாலும் அவங்க ஏன் சித்தி தான். ஓ மறுபடியும் எதுக்கு அந்த போட்டோ பத்தி பேசிட்டு, நீ முதல்ல பிஸ்கட் சாப்பிடுமா. நீ பிஸ்கட் சாப்பிடு. ஒரு நிமிஷம். என்னாச்சு? ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. ஓ, மாம் தான் பண்ணிருக்காங்க. நான் உடனே கிளம்பணும். ஆண்டி, இந்த டீ ரொம்ப அருமையா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி டீ குடிச்சதே இல்ல. தேங்க்யூ சோ மச். அப்புறம் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி திரும்பவும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதுக்குமா திரும்ப மன்னிப்பு கேக்குறேன்? அப்புறம் இங்க இருந்து போக விட மாட்டேன், ஓகேவா? அப்புறம் சரி, நான் கிளம்புறேன். அவளை கொண்டு போய் விட்டுட்டு வா. பாத்து போப்பா. வேற ஏதாவது போட்டோ பத்தி கேட்கணுமா? என்ன ஏப்பா நீ வேற. அவளை போய் விட்டுட்டு வா. ஓகேமா. கடவுளே, எங்க அவகிட்ட மாட்டிக்க போறோமோ நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். எனக்கே ரொம்ப டென்ஷனா இருந்தது. ஆனா ரோஷினியோட அம்மா ஏன் இந்த மாதிரி தேவையில்லாம குழப்பத்தை உண்டு பண்றாங்கன்னு தெரியவே இல்ல. அவங்க பண்ணட்டுமா, என்ன வேணா பண்ணட்டும். அத பத்தி நான் கவலைப்படுறதாவே இல்ல. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் குறுக்கு வழியிலேயே போட்டோம். அவங்க எப்படி யோசிச்சு என்ன பண்ணாலும் சரி, எனக்கும் ரோஷினிக்கும் கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணாலும் சரி, அந்த அளவுக்கு ரோஷினி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் எனக்குள்ள அதிகமாகிட்டே போதா. அம்மா, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் இப்பதான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன். அந்த லிஸ்ட் வந்து அவங்க வீட்டுக்கு வாங்க வேண்டிய பொருட்களாம். நம்ம தேவையில்லாம அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். என்னம்மா ரோஷினி, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போலாமா? அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்மள தப்பா நினைச்சிட்டாங்கன்னா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா இருந்தானே பொண்ணு வீட்டுக்காரங்களா இருந்தானே இந்த காலத்துல அந்த வித்தியாசம் எல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ காலெல்லாம் மாறி இருக்குல்லம்மா, அதனால நாமளும் கொஞ்சம் மாறிதான் ஆகணும். அப்புறம் பொறுமையா உட்காந்து பேசினா எந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்ம தீர்வு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் அவங்க கிட்ட பேசுறதுனால தானே என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சது. எனிவே மாம், எனக்கு இப்போ ரொம்ப தூக்கம் வருது, அதனால நான் போய் கொஞ்சம் தூங்குறேன். குட் நைட். குட் நைட் மாம். காலம் மாறினா நாமளும் மாறணுமா? நான் நினைச்ச மாதிரி இது சின்ன விஷயம் இல்ல. பெரிய அளவுல வேற திட்டம் போடணும். அந்த நடுத்தர வர்க்கத்தோட போராட நான் தயாரா இல்லை. எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்தே ஆகணும். அந்த மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கிட்ட இருந்து என் பொண்ணு ரோஷினியை நான் காப்பாத்தியே ஆகணும்.